விவரங்களோடு செய்தியாளர் அபிஷேக் இணைந்திருக்கிறார். அபிஷேக், வணக்கம். என்ன நிகழ்ந்தது, என்ன சொல்றாங்க மருத்துவமனை தரப்புல இருந்து? விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கேத்தனூர் பகுதியில ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் நிலத்தடி நீர்த்தேக்க தொட்டி சுத்தப்படுத்தும் பணியானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இன்று ராஜேந்திரன் மற்றும் வெள்ளிங்கிரி ஆகியோர் நீர்த்தேக்க தொட்டிக்குள்ள இறங்கி பெயிண்ட் டப்பாவை திறந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட் டப்பாவில் இருந்த கெமிக்கல் வாயு தாக்கி 2 பேருமே மயக்கமடைஞ்சு தண்ணீர் தொட்டிக்குள்ள விழுந்திருக்காங்க. இதனை அடுத்து அங்க இருந்தவங்க பாத்தீங்கன்னா தண்ணீர் தொட்டியில விழுந்து கிடந்த 2 பேரையும் பல்லடம் தீயணைப்பு துறையினர் உதவியோட மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இருவருக்கும் இங்க பாத்தீங்கன்னா தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில மேல் சிகிச்சைக்காக கோவையில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு 2 பேரும் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இது தொடர்பாக காமநாயக்கன்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில இச்சம்பவம் பல்லடம் பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.